ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு காளானை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ பாசுமதி ரைஸ் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அளவுகள்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தயிர், வெங்காயம், தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம். பாருங்கள், காளான் தாங்க நம்மளுடைய மெயின் டிஷ்ஷு. காளான் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோவை போடுறேன். பாருங்கள், இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். காளான் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா வெந்த பிறகு சுருங்கி போயிடும். அதனால் அப்படியே சேர்த்திக்கலாம். இது பெருசாக இருக்கிறதுனால இவ்வளோ பெருசாக போட வேண்டான்ட்டு இதை ஒரு 3 பீஸாக இல்லைனா 2 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் பீஸ் தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெந்த பிறகு காளான் அப்புறம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தொலாவ வேண்டி வரும். அந்த மாதிரி காளான் வந்து வெந்த பிறகு சுருங்கி போயிடும். பாருங்கள், நான் வந்து பெருசாக இருக்கிறது 4 பீஸாக போடுறேன். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது 3 பீஸாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு உண்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கிலோக்கு உண்டான அளவில் பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடலெண்ணெய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஒரு 250 ml சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்துறதா இருந்தால் ஒரு 25 கிராம் சேர்த்திக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் 250 ml சேர்த்திருக்கேன். இது கூட இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு அன்னாசிப்பூ, 3 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 பட்டை, ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறினதும் ஃபஸ்ட்டு பிரியாணி இலையை சேர்த்திட்டு மற்றது எல்லா பொருட்களையும் சேர்த்திக்கோங்க. அன்னாசிப்பூ உடச்சி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அளவுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட பிறகு வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரணுங்க. அதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து தூள் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்தி வதக்கும் போது நம்மளுக்கு குயிக்காக வதங்கி வருங்க. அதுக்காக தான் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உப்பு சேர்த்தும் போது கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட சேர்த்திக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட எதுவுமே சேர்த்த வேண்டாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. குயிக்காக நம்மளுக்கு வதங்கிடும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் நல்லா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1 கிலோ பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு, இது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கிடையாது, இது மஷ்ரூம் பிரியாணி. அதனால் உங்களுக்கு ஒரு 50 கிராம் போட்டிங்கன்னா போதும். 100 கிராம் அளவுக்கு. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருந்தால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக தேவைப்படும். இது அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருந்தேன். சரிசமமாக தாங்க எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் புதினா தலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்திருங்க. ஒவ்வொரு பொருளாக சேர்த்திக்கிட்டே வாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு, நான் அடி பிடிக்கக்கூடாது, அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். மசாலானா ஒன்றுமே இல்லைங்க, வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கோம். மறுபடியும் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ தயிர் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துனிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும் பிரியாணி. அதனால் தயிர் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ காளானை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கருப்பாக இருக்குதுன்னு கவலையே பட வேண்டாங்க. காளானில் அப்படி தான் இருக்கும். அதாவது மீன் செதில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ணில் இந்த செதில் இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கும். பயப்பட வேண்டாம். இது அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே சேர்த்திக்கலாம். மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நாள் காளான் வந்து வச்சுருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோடனே நீங்கள் செஞ்சிடணும். இப்போ காளான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா கூட நல்லா கலந்து வெந்துருச்சு. 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா நல்லா ஃபுல்லாக அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா கமன்னு இந்த வாசம் சூப்பராக அடிக்குது. இப்போ இதுக்கு அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணி.
நான் வந்து அரிசி வந்து முதவே கழுவி வச்சுட்டேன். அதாவது வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நான் அரிசி கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் 2.5 கப்பு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.25 தாங்க தண்ணி வைக்கணும். ஏன்னா குழஞ்சி வரக்கூடாது பிரியாணி, அதுக்காக 2.5 கப்புக்கு நீங்கள் 5 கப்பு, நார்மலாக இருந்தால் 5 கப்பு தண்ணி வைக்கணும். ஆனால் இதுக்கு வந்து நான் 4.25 கப்பு அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றியிருக்கேன். அளந்து இதில் ஊற்றி வச்சுட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணியை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி அளந்து கூட எடுத்துக்கலாம். நான் தண்ணி வந்து அரிசி ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு வடிச்சிட்டு சுத்தமான நல்ல தண்ணி ஊற்றி தான் அங்கே ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மசாலாவும் கரெக்டாக பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது காளான் வெந்து வர்றதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் அப்படியே தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றிடுறேன் பாருங்கள். கரெக்டாக 4.25 கப்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாதம் நல்லா வெந்து வரணுன்னா நீங்கள் 5 கப்பு கூட சேர்த்திக்கலாம். நான் சொல்கிற அளவில் 1.25 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றினீங்கன்னா சாதம் சூப்பராக பயிராட்ட இருக்கும். நல்லா பாசுமதி ரைஸு சூப்பராக இருக்குங்க. அது நல்லா ஒலை கொதிக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் குயிக்காக ஒலை கொதி வந்துடும். இப்போ கொதி வந்த பிறகு நான் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பெரிய சைஸ் எலுமிச்சம்பழமாக ஒன்று எடுத்து நல்லா சாறு பிழிஞ்சிட்டு எடுத்துக்கு சேர்த்திருங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துன பிறகு தான் ஒரு 10 செகண்ட் போல் நல்லா கொதிக்க விட்ட பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இப்போ தாங்க சேர்த்தணும், அதுக்கப்புறம் சேர்த்த முடியாது. எனக்கு உப்பும் கம்மியாக இருக்குது, காரமும் கம்மியாக இருக்குது. அதனால் நான் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, காரம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். புளிப்பு போதுமானதாக இருக்குது. புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் லெமன் இன்னும் கொஞ்சம் கூட புளிஞ்சிக்கலாம், ஒரு 1/2 லெமன். ஆனால் எனக்கு பெரிய எலுமிச்சம்பழம்ன்றதுனால கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா இந்த உப்பு காரம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா மறுபடியும் தண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு இப்போ அரிசியை வந்து தண்ணி அப்படியே வடித்து தாங்க வச்சுருக்கோம், அதனால் அப்படியே சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிற இதில் கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது அளந்த தண்ணி தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இதுக்கு மேலே உப்பு காரம்லாம் எதையுமே செக் பண்ண முடியாதுங்க. நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணணும், அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு தடவை கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். பாருங்கள், மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அடி பிடிக்காத இருக்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க இடையில. பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நான் ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தலை. இப்போ பாருங்கள், பக்கத்தில் தம் ஊறுறதுக்காக இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கல், வீட்டில் இருக்கிற இரும்பு கல் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்ட பாருங்கள், நல்லா ஹீட் ஏறி இருக்கணும். இப்போ அந்த பிரியாணி பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா குயிக்காக நம்மளுக்கு தம்மாகி வரும், சோறும் அடி பிடிக்காதுங்க. அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறது. இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக பக்குவத்தில் கரெக்டான இதில் சேஃபில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. சட்டியை கரெக்டாக நடு சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு கடைசியாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்திக்கிறேன். கடைசியாக சேர்த்துனிங்கன்னா அந்த ஃப்ளேவர், நெய்யுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே சேர்க்காம இந்த மாதிரி கடைசியாக தம் விடுறப்ப சேர்த்திக்கிட்டு இப்போ ஒரு தம் போடுறதுக்கு துணி நான் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் துணி டபுள் சைடு தைச்சி வச்சுருக்கேன். இது பெரிய பாத்திரத்துக்கு உண்டான அளவில் தான் நான் கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். சின்ன பாத்திரன்றதுனால சைடெல்லாம் தொங்குன்றதுனால மடித்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், மடித்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த வேர்வை தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம துணி வைக்கிறது. இப்போ வெயிட்டாக இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி 2 கிலோ பிடிக்கிறதுக்கு உண்டான அளவில் வெயிட் இருக்கும். இந்த மாதிரி கிரைனைட் கல் வச்சுருக்கேன், அதனால் அதை நான் சேர்த்திக்கிட்டேன். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தம் விட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, தம் விடணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். இது 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா தண்ணி, அந்த வேர்வை தண்ணி வந்து தட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம காட்டன் துணி யூஸ் பண்ணுறது. மெல்லிசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே இறங்கும். டபுள் சைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் துணி மொத்தமாக இருக்கிறதுனால துணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போது நம்மளுடைய சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பருக்கையாக சூப்பராக அந்த குழஞ்சி போகாமல் அருமையாக ரெடியாக இருக்குது. சாதம் வெந்திருக்கான்னு இப்படி உள்ளே வச்சு கையில் வச்சு குத்தி பாருங்கள். இந்த மாதிரி சாதம் வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், குழஞ்செல்லாம் போயிருக்காது. உங்களுக்கு ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க. ஏன்னா மேலே இருக்கிற சாதமும் கீழே இருக்கிற சாதமும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சட்டுன்னு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நம்மளுடைய காளான் பிரியாணி. ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.